அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றிபடி செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம் ஐயா, வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளை நீர் வைத்து கொடுக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. அன்றவரே சோத்திர பாடலும் வார்த்தையும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தை கேட்கிறோம் நல்ல தகப்பனே. விண்ணிலிருந்து மண்ணில் வந்த நேசரே, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றினீரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, உங்க அன்புக்கு அளவில்லையே. விண்ணிலிருந்து மண்ணில் வந்த நேசரே, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றினீரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, உங்க அன்புக்கு அளவில்லையே. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னவரே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னவரே. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சர்வத்தையும் செய்ய வல்லவர். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சர்வத்தையும் செய்ய வல்லவர். விண்ணிலிருந்து மண்ணில் வந்த அல்லேலூயா சந்தோஷமாய் மாற்றினீரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, அன்புக்கு அளவில்லையே. இஸ்ரவேலை வனாந்திரத்தில் அழைத்து சென்றீரே, ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்தீரே. இஸ்ரவேலை வனாந்திரத்தில் நடத்தி சென்றீரே, ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்தீரே. மண்ணான என்னையும் அன்பு கூர்ந்தீ, அன்பு ஒரு தெய்வம் இல்லையே. மண்ணான என்னையும் அன்பு கூர்ந்தீ, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையே. மண்ணில் வந்த அல்லேலூயா சந்தோஷமாய் மாற்றினீரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, அன்புக்கு அளவில்லையே. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பார், வார்த்தையின்படி நடக்கிறவன் வாழ்வடைவார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பார், அவர் வார்த்தையின்படி நடக்கிறவன் வாழ்வடைவார். நீதிமான் ஒருபோதும் கைவிட மாட்டீர், நீதியின் பாதையில் நடத்திடுவீர். நீதிமான் ஒருபோதும் கைவிட மாட்டீர், நீதியின் பாதையிலே நடத்திடுவீர். விண்ணிலிருந்து மண்ணில் வந்த நேசரே, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாற்றினீரே. ஆமே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, உங்க அன்புக்கு அளவில்லையே. அல்லேலூயா. விண்ணிலிருந்து மண்ணுக்கு நம்ம தேவன் நமக்காக இந்த பூமியில பிறந்தார். ஆமே. நம்ம துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றிருக்கிறார். வானத்தையும் பூமியை படைத்த தேவன் சகலத்தையும் செய்ய நமக்கு வல்லவராய் இருக்கிறார். நம்ம மேல அவ்வளோ இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு குறையில்லாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன் மண்ணான நம்மை கூட நினைவு கூர்ந்து நமக்கு அல்லேலூயா இம்மட்டுமா நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்த வல்லவராய். அவரை நம்புகிற செழிப்பான். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் வாழ்வடைவான் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியாக நீதிமான்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டான். மரித்தவனும் பாதாளத்தில் இருக்கிறவனும் தேவனை மகிமைப்படுத்தவே முடியாது. இப்பொழுது கூட நான் ஜெபம் பண்ணுவோம் தேசத்துக்காக. ஆண்டவரே, இதோ தீவி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளையா ஆசீர்வதிங்க ஐயா. அந்த வீட்டுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும், இருள் விலகி போகட்டும் ஐயா. வார்த்தை மூலமாக ஆண்டவரே பேசுங்க தகப்பனே. அதன்படி நடக்கிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லியிருக்கீங்க ஐயா. அப்படியாக வார்த்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் வேலையை வாய்க்க பண்ணி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு கடன் ஆவி எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா.
கடனே இல்லாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள். அநேகருக்கு கடன் கொடுக்கிற ஜாதியாக மாற்றுங்கய்யா. கிருபை தாங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிங்க. போக்களை வழக்கில் சமூகம் இருக்கட்டும். தேசம் சமாதானத்தோடு நடத்தி செல்ல முடியாது ஜெபிக்கிறோம். ஒருவருக்கு ஒரு விரோதம் இல்லாதபடி ஆண்டவரே அன்பிலே பிணைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒரு மனதோடு தேசத்தை ஆண்டவரே மக்களை ஆண்டவரே வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. வார்த்தையின் மூலமாக வெளிப்படுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை குறித்து நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். சாலமோன் எழுதினது என்று. இதில் வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் கடைசி வசனம் 33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, பாருங்க, எனக்கு யாரு நான் சொல்றதை கேட்கிறானோ, கேட்டு நடக்கிறானோ எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணுவான். விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அல்லேலூயா. எதை குறிச்சும் ஒரு திகைப்பே இருக்காது. எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவனுக்கு வராது. என்னுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? விக்கனம் இருக்காது, பயம் இருக்காது, தைரியமாக இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆபத்தே வந்தால் கூட என்ன செய்ய மாட்டான்? அவன் பயப்பட மாட்டான், அமைதியாக இருப்பான். ஏன்னு கேட்டால் நான் சொல்கிற வார்த்தை கேட்டு அவன் நடக்கிறான். சாந்த குணத்தை இந்த வசனம் நமக்கு கொடுக்கும். இந்த வேதாம் புத்தகம் ஒரு மனுஷனை எப்படி மாற்றோன்னா சாந்த குணமுள்ளவனாய் மாற்றிடும். இயேசுவை போல மாற்றிடும். இயேசுவை போல நம்ம இயேசுவாக மாற முடியாது. இயேசுவை போல நாம் இருக்கணும். அவர் முன்மாதிரியாக வந்து வாழ்ந்து காட்டினார். பிரியமானவர்ல, ஏசப்பா இந்த பூமிக்கு வந்த நோக்கமே என்ன தெரியுங்களா? அவர் தான் நம்மளை படைச்சவர். எல்லாரையும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் படைச்சவர் அவர் தான். அவருக்கு என்னன்னாக்கா, பிள்ளைக்கு இப்படி தவறு செஞ்சு வாழ தெரியாமல் பயந்து விக்கனத்தோடு வாழறாங்களே, ஒரு பயத்தோடு வாழ்வாங்க. அல்லேலூயா. டெய்லி ஏதாவது ஒரு கவலை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், விற்கணும். அல்லேலூயா. அப்படிலாம் இல்லாமல் வாழ தெரியலையே, அவங்கள அப்படி வாழ வைக்கணும். எப்படி வாழ்ந்தால் அப்படி வாழ முடியும் என்பதை முன்மாதிரியாக காண்பிக்கிறதுக்கு தான் இயேசு என்ன பண்ணார்? நம்மை போலவே மாம்சத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார். வந்து 33 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அவர் சிலுவையில் அடையும் போது 33 வயசு. அல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் வந்து என்ன செஞ்சார்? 12 வயசுலேருந்தே அவர் டீச் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய 12 வயசுலேருந்தே எல்லாருக்கும் தன்னை குறித்து சொல்ல வந்தார். நான் எதுக்கு வந்திருக்கிறேன், எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்து காட்டணுன்றத அவர் வெளிப்படுத்தி தான் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் சொல்கிறார், என் வார்த்தைக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் விக்கனமின்றி ஆபத்து நாளில் கூட என்ன செய்ய மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க, தைரியமாக இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அல்லேலூயா, 25வது வசனம் பாருங்கள். என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். நான் ஆலோசனை கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை தள்ளி விட்டுறீங்க. பைபிளில் என்ன சொல்லுதோ ஆலோசனை, கிறிஸ்தவம் கொடுக்கல ஆலோசனை. எந்த மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. அந்த ஆலோசனை எடுத்து டீச் தான் பண்ண முடியும். சப்ஜெக்டே தான், பைபிள் தான். அல்லேலூயா. அவங்க வாயிலிருந்து வர்றதுலாம் இந்த சப்ஜெக்ட் தான் வந்து வெளியே வருது வழிய சொந்த கருத்து வரல. அப்போ நீங்கள் அதை கேட்கணும். சபைக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதல் வெறுக்கிறீர்கள். அப்போ கொஞ்சம் கடினமான வார்த்தை வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா வெறுக்கிறாங்க. இல்லை, இது நம்மளை படைச்சவர் பேசுகிறான்றதை நீங்கள் புரியணும். மனுஷன் இதை பேசலை. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது வசனம் சொல்லுது பாருங்க, அந்த நீதிமொழி 1வது அதிகாரத்தில், என் மகனே, என் மகனே, என் மகளே. மகனே மகளே 2 பேரும் தான் சேர்த்து சொல்கிறேன். என் மகனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவிகள் உனக்கு நயங்காட்டினால் நீ சம்மதியாதே. அல்லேலூயா. யாராவது உனக்கு நயங்காட்டினால் ஆசை காட்டினால், உனக்கு இல்லாத ஆசையெல்லாம் கொண்டு வருவாங்க. கொண்டு வர்றவங்க யாரு? பாவிகள்.
அல்லேலூயா. நீ அதுக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காதேன்றார் ஆண்டவர். அவைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களோட வா. அவங்க என்ன சொல்லுவாங்களாம், எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து. எப்படி சிங்கம் புலிலாம் பதுங்கி வந்து அடிக்குதோ அதை போல் நம்ம என்ன செய்யலாம், ரத்தம் சிந்தலாம். அதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், பதுங்கி இருக்கலாம்னு சொல்லுதான். பதுங்கி இருந்து குற்றமற்றவர்கள் இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். குற்றமற்றிருக்கிறவர்களை, ஒரு குற்றத்தையும் காணாதவர்களை என்ன செய்யலாம், நம்ம முகாந்திரமின்றி, காரணமே இல்லாமல் பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். அவங்களால ஒரு தீமையும் இல்லை, இருந்தாலும் நம்ம பதுங்கி இருந்து அவங்க ரத்தத்தை சிந்துவோம் அப்படின்னு சொல்லுவான். பைபிள் சொல்லுது. நீங்கள் வசனத்தை எடுத்து வாசிப்பார். நீதிமொழி புத்தகம் 1 அதிகாரம் 11 வசனம். பாதாள விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். இன்னைக்கு பிசாசு வந்து நம்மளை எங்கே கொண்டு போகணும் பார்க்குது, பாதாளத்துக்கு. அது எப்படி கொண்டு போத பாதாளத்துக்கு, அதை போல அதுவாது மரிச்ச பிறகு தான் பாதாளத்துக்கு கொண்டு போவோம். நம்ம உயிரோடு இருக்கும்போதே விழுங்கலான்னு சொல்லுவோம். அல்லேலூயா. விழுங்குவோம். குழியில் இறங்குவன் விழுங்கப்படுவது போல அவளை முழுமையுமாய் விழுங்குவோம். எப்படி யோசேப்பத்திக்கு குழியில் போட்டாங்களோ, குழியில் போட்டால் என்ன ஆகும், சாப்பாடு இல்லாமல், அது இல்லாமல், தண்ணி இல்லாமல், அல்லேலூயா, இருள் இல்லை, லைட்டு கீட்டு எதுவும் இல்லாமல், இரவும் பகலும் அப்படியே காஞ்சி போய் அப்படியே சுருண்டு காஞ்சி அப்படியே சாகும். எப்படிப்பட்ட சாவு பாருங்க, நல்ல சொல்லுவீங்களா. அல்லேலூயா. பாதாள விழுங்குவது போல் நாம் அவரை உயிரோடு விழுங்குவோம். குழியில் விழுங்குவது போல அவளை முழுமையாய் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். என்ன ஆசை பாருங்க. அப்படிலாம் நயம் காட்டுவாங்களாம் பாவிகள். வந்து நமக்கு என்ன காட்டுவாங்க, ஆசை காட்டுவாங்க. ஒரு அல்ல சொல்லுங்களா, எங்களோட பங்காளியாயிரு, நாம் எல்லோரும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வாராகில். உனக்கு வேற எனக்கு வேற பங்குலாம் கிடையாது, ஒரே பை. நீ எடுத்து செலவு பண்ணி, நான் எடுத்து செலவு பண்ணுறேன். உனக்கு எவ்வளோ வருதோ நீ போட்டுக்கோ. ஒரு அல்ல சொல்லிங்களா, பங்கெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே பையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுமா. என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்த செய்ய சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையிலும் பட்சியினாலும் சரி, அதில் கண்களுக்கு முன்பாக வலை விரிப்பது விருதா. எவ்வளவு வகை பட்சியானாலும் ஒரு பறவை பிடிக்கணும்னா அது கண்ணு முன்னாலே வலை விரிச்சா எப்படி இருக்கும், அல்லேலூயா, அப்படி இருக்குதான். அல்லேலூயா. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதில் கண்களுக்கு முன்பாக வலை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்துக்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே என்ன பண்ணிக்கிறாங்களாம், வலை வச்சுக்கிறாங்களாம். அல்லேலூயா. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இது தண்டனை உள்ளவர்களின் தன்னை உடையவர்களை உயிரை வாங்கும். கட்சியில் என்ன ஆகும், அவங்க உயிரையே வாங்கிடும். இந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்களை உயிரை வாங்கிடுமா. இதுவே அது சொல்ற பாருங்க, இது தன்னை உடையவர்களில் ஒரு உயிரை வாங்கும். அதை யார் அப்படி எண்ணம் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க உயிரை என்ன செஞ்சிடுமோ, அது வாங்கிடுமா. பிரியமானவர்களே, அதுக்கு தான் தாவீது புத்தகத்தை சொல்லும்போது ரொம்ப அருமையாக சொல்லுவார் அவர். நீங்கள் 10 வருஷம் வாசிச்சிங்கன்னா 2வது வருஷத்தை சொல்றது, இவைகள் எல்லாம் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்த்தும். இதெல்லாம் நீங்கள் கேட்டு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படி நடந்து நீங்கள் உணர்ந்து நீங்களா எதை செயல் பண்ண தவிர யாராவது நயங்காட்டினா செஞ்சிடாதீங்க, அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. அது யாரை சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம் அவர் சொல்லுவார். அதில் வாலிபர்களுக்கு அவர் சொல்கிறார், அண்ணன் கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வருஷத்தில் பாருங்க, இவைகள் பேதைகளுக்கு வினாவையும். அல்லேலூயா. பேதைன்னா ஒன்றுமே தெரியாமல் இன்னசென்ட்டாக இருக்கிறாங்க பாருங்க, வெகுளியாக இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள தான் பேதைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படி பேதையாக இருக்கிறவங்கள கூட என்னவா மாற்றிடுமா அது, அல்லேலூயா, வினா உள்ளவர்களாக மாற்றிடும். வினானா வினாத்தாள்னாக்க கேள்வித்தாள், அப்படி இல்லை. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும். வினானாக்க எச்சரிக்கை. அவங்க முதல்ல இந்த சென்டா இருந்திருப்பாங்க, யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்க மாட்டாங்க. இனிமேல் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
அவங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, நயங்காட்ட முடியாது. எச்சரிக்கையாக இருப்பாங்க, வினா உள்ளவர்களாக இருப்பாங்களாம். அல்லேலூயா. வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். அல்லேலூயா. வாலிபருக்கு என்ன கொடுக்குமா? அறிவும் விவேகம். மிக முக்கியங்க. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும், விவேகம் வேணும். எதை எப்போ எப்படி செய்யணும், ஏது செய்யணும். அல்லேலூயா. அது வாலிபர்களுக்கு தான் சொல்றாரு. ஏன்னா வாலிபர்களுக்கு இன்னும் வயசு என்ன ஆகினேக்குது? வளர்ந்துக்கினே இருக்குது, அறிவு வளர்ந்துக்கினே இருக்குது. இன்னும் முதிர் அடையலை. வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை எதுக்கு சொல்றாரு? வாலிப வயசுல தான் நம்ம இன்னும் ஆண்டவர் கிட்ட கிட்ட சேரணும், வார்த்தையை கேட்கணும். அப்போ அவங்க அறிவடைவாங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்க, தவற குழந்தை ஒரு ஸ்டவ் எரியுதுனாக்கா அந்த ஸ்டவ் கிட்ட போகாம நம்ம என்ன செய்வோம்? அதை கட்டி போடுவோம். ஏன்? அது தொட்டா அதுக்கு என்ன ஆகும்னு அதுக்கு தெரியாது. அல்ல, அதுக்கு நான் தைரியம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு தைரியம் இல்லை பாரு, அந்த குழந்தைக்கு எவ்வளோ தைரியம் நெருப்பத்தோடுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னும் என்ன செய்யல, அறிவு வளர முடியல, மெச்சூரிட்டி ஆகலை. அல்லையா? ஆனால் அந்த வேதத்தை வாச்சா அந்த வாலிபர் கூட எப்படி ஆயிடுவாங்களாம்? அறிவுள்ளவெல்லாம் மாறிடுவாங்களாம். அல்லையா? பாருங்க, அறிவும் கிடைக்குமா, விவேகத்தையும் கொடுக்குமா. விவேகம்னா என்னது? எந்த நேரத்தில் எப்படி நடக்கணும், கொள்ளணும், அப்படி எச்சரிக்கையாக இருப்பாரலாம். ஜெபம் பண்ணலாமா? அன்பான தேவனே, நீதிமொழிகள் புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் அல்லேலூயா, அது ஞானியாக்கும். பேதைகளை கூட என்னவா மாற்றும்? பேதைகளை ஞானி உள்ளவர்களாய், வினா உள்ளவர்களாய் மாற்றும். வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் செலவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. கையில் அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு பைபிளை வாங்கி, ஒரு புதிய ஏற்பாடாவது கையில் வாங்கி அதை படித்து அதில் உள்ள சத்தியங்களை அறியட்டும். அவர்கள் விவேகளாய் அவர் மாறட்டும், வேகம் உள்ளவர்களாய் மாறட்டும், வினா உள்ளவர்களாய் மாறட்டும், எச்சரிக்கை உள்ளவர்களாய் மாறட்டும். யாரும் அவர்களை நயங்காட்டி ஏமாற்ற முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அறிவை, புத்திய, வேகத்தை கொடுக்கும். பரிசுத்த ஆவியான ஒத்தாசோட நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.